இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கார் இப்படி பழி வாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. கார் அப்பப்போ சர்வீஸ்க்கு விட்டு கரெக்டா வச்சுக்கணும். அத சரியா கவனிக்காம இருந்தா இப்படி நடு வழியில பிரேக் டவுன் ஆகி நிக்கதான் செய்யும். டேய், நாம தூக்க போறது அவங்களதான். புக்காச்சா இல்லையா? கால் பண்ணி சொல்லிருக்கேன். டேய் வாடா. ஹலோ மேடம், என்ன வண்டி வேணுமா? இல்ல வேண்டாம். நீங்க வேணாம்னா விட்டுருவோமா? டேய் தூக்குடா. தூக்குறேனே. என்ன பண்றீங்க? வண்டில ஏறு. ஆண்டி ஆண்டி ஆண்டி, ஏய் யாரா நீங்க? எதுக்கு எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க ஆண்டி? ஏய் யாரா நீங்களா? எதுக்குடா எங்களை கடத்திருக்கீங்க? யாரு கடத்துனாங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாரு? ஓ, அந்த கௌதம் இலக்கியோட வேலையா அது? கௌதம் இலக்கியாவா? கரெக்ட். இழந்த சொத்தை நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக அவங்க தான் நம்மள கடத்த சொல்லிருப்பாங்க. எஸ்எஸ்கே அப்பா, தாக்ஷாயினி அம்மா. வாங்க எஸ்எஸ்கே. தாட்சாயினி, நீங்க எப்படி இங்க? பாத்தீங்களாப்பா, அந்த கௌதம் இலக்கிய எங்களை கடத்தி கட்டி போட்டிருக்காங்க. சீக்கிரம் எங்களை அவுத்து விடுங்க ப்ளீஸ். அவுத்து விடுறதா? உங்களை கடத்த சொன்னதே நாங்க தானே. நீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக எங்களை கடத்தணும்? எனக்கு ஒன்னும் புரியலப்பா. விளையாடாதீங்க. முதல்ல எங்களை அவுத்து விட சொல்லுங்க ப்ளீஸ். 2 நாள்ல எம்ஓக் மாலோட பூமி பூஜை இருக்கு. அதுக்கு நாங்க போய் ஏற்பாடு பண்ணணும். காமெடி நல்லா இருக்கு காமெடி. ஏய், அந்த எம்வாக் மாலோட பூமி பூஜைய நாங்க தான் போட போறோம். அதுக்கு தான் உங்களை கடத்திருக்கோம். என்ன எஸ்எஸ்கே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன அஞ்சலியும் கார்த்திக்கும் 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் செஞ்சு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாவாங்க. நாங்க அத வேடிக்கை பார்க்கணுமா? அந்த எம்வாக் மால் ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் கிடைக்கும்னு உறுதியா இருந்தோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த கௌதம் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டான். சோ அந்த ப்ராஜெக்ட் தானாவே எங்க கிட்ட வந்துரும்னு நானும் தாட்சாயினியும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா கௌதம் எங்க ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு தம்பிதான் முக்கியம்னு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான். ராஸ்கல். அதான் இனி உங்ககிட்ட இருந்து ப்ராஜெக்ட அடிச்சு பிடுங்கறத தவிர வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்களா அப்படி? என்னால நம்ப முடியலப்பா. நம்ப முடியாது அஞ்சலி. ஏன்னா எங்களோட நடிப்பு அப்படி வேற லெவல். எஸ்எஸ்கே, இப்படி எல்லாம் நீங்க கேடு கட்டத்தனமா பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில உங்க கிரிமினல் புத்தியை எங்ககிட்டே காமிச்சிட்டீங்கல்ல. ஏய் நிறுத்துடி. கடைசியில இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நாங்க கிரிமினல் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கம்பெனி பிசினஸ்ல நம்பர் 1 ஆக வேண்டிய நேரத்துல அந்த கௌதம் குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து அவன் பெரிய ஆளாயிட்டான். அவனை ஜெயிக்க நாங்களும் எவ்வளவோ போராடிட்டோம். ஆனா முடியல. அதான் இந்த முடிவு எடுத்துட்டோம். 200 கோடி ரூபாய் எம்வாக் மால் ப்ராஜெக்ட் மட்டும் எங்க கைக்கு வந்துட்டா நாங்க தான் நிச்சயமா பிசினஸ்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துருவோம். எப்படி எப்படி எங்க பிளான்? அடிச்சி நிறுத்துங்க. வெறும் பணத்துக்காக இப்படியா கேவலமா நடந்துப்பீங்க? ஏய், நீ வாய மூடு. பணத்தை பத்தி நீ எல்லாம் பேசாத. சோத்துக்கு வழி இல்லாம கடந்த நீ பணக்காரன் கார்த்திகை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணியே. அதுக்கு பேர் தான் பணத்தாசை. அதோ
இந்த பைரவி எங்க தாங்கிட்ட இருந்து பணமும் அதிகாரமும் இலக்கியா கைக்கு போயிடுமோன்னு பயந்து ஒன்ன அந்த வீட்டு மருமகளாக்குனாங்க. பேசுறா பேச்சு. ஏய் இது பாரு, ஓட்டாண்டியான நீ உன் ரேஞ்சுக்கு சில லட்சங்களுக்கு ஆசைப்பட்ட கோடீஸ்வரனான நாங்க எங்க ரேஞ்சுக்கு பல கோடிகளுக்கு ஆசைப்படுறோம். தட்ஸ் ஆல். எஸ்எஸ்கே, இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீங்க உடனே கார்த்திக் இங்க வரவீங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம பேர்ல சொத்து பத்திரம் அடிச்சு ரெடியா இருக்கு. அவனை கூட்டிட்டு போய் அதுல கையெழுத்து வாங்கணும். தாட்சாயணி அம்மா வேண்டாமா, நான் உங்களை பெத்த அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் உன்னை என் பொண்ணா நினைக்கலையேம்மா. ஏண்டி வரவங்க போறவங்களை எல்லாம் என் பொண்ணா நினைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? நீங்க போன் பண்ணுங்க எஸ்எஸ்கே. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆமா கார்த்திக், நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன் அங்கிள். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? அதை விட முக்கியமான மீட்டிங் இங்க இருக்கு. கிளம்பி வரியா? மீட்டிங்கா? என்ன சொல்றீங்க அங்கிள்? ஐயோ, நான் இப்போ கம்பெனிக்கு அர்ஜென்ட்டா போய் ஆகணுமே. டேய் முட்டாள், அந்த கம்பெனியே இன்னைக்கு எனக்கு சொந்தமாக போகுதுடா. நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. என்ன அங்கிள் ஏதேதோ பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? சரி, அப்ப நீ வீடியோ கால்ல வா, எல்லாம் புரியும். புரியலையா? புரிய வைப்போம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் கார்த்திக். அங்கிள், உன் பொண்டாட்டி அஞ்சலியையும் உன் அத்தை பைரவையும் பாக்குறியா? பார். கார்த்திக், கார்த்திக், அஞ்சலி. கார்த்திக், எங்க நிலைமையை பாத்தியாடா? இந்த ஆளு எங்களை கடத்தி கட்டி வச்சிருக்காண்டா. கார்த்திக். இப்ப புரியுதா கார்த்திக்? அங்கிள், எதுக்கு அஞ்சலி அத்தையும் கட்டி போட்டிருக்கீங்க? நீ கௌதம் கிட்ட இருந்து வாங்கின சொத்தை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். இல்லனா அஞ்சலியையும் பைரவியும் கொன்னுடுவோம். எஸ்எஸ்கே, இது நியாயம் இல்ல. ஏய், என்னடா இத்தனை நாளா என்ன அங்கிள்னு மரியாதையா கூப்பிட்டு இருந்த? நீ இப்ப என்ன எஸ்எஸ்கேன்னு கூப்பிடுறது நியாயம்னா நான் உன்னை மிரட்டுறதும் நியாயம் தான்டா. இங்க பாரு எஸ்எஸ்கே, அஞ்சலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் கொலைகாரன் ஆயிடுவேன், பாத்துக்கோ. ஆல்ரெடி நான் கொலைகாரன் தான்டா. நீ மட்டும் சொத்தை எழுதி தரல. டேய் சார், எடுத்துட்டு வாங்கடா. ஏய் போய் எடுத்துட்டு வாடா. நீயே பாரு. ஐயோ கார்த்திக், 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 எங்களை காப்பாத்துங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். கட்டி போட்டாங்க பாக்குறீங்கல்ல, ப்ளீஸ் கார்த்திக் வந்து காப்பாத்துங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக், ஐயோ சீக்கிரமா வா கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், எங்களை வந்து காப்பாத்து கார்த்திக். இந்த எஸ்எஸ்கே என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கான் கார்த்திக், சீக்கிரமா வா கார்த்திக். கார்த்திக், நீ இன்னும் 20 நிமிஷத்துல இங்க வரலன்னா உன் பொண்டாட்டி உன் அத்தை தோ இந்த பாம் வெடிச்சு செத்துருவாங்க. ஐயோ எஸ்எஸ்கே, அப்படி எதுவும் பண்ணிடாத. கார்த்திக், இங்க பாரு. நீ போலீஸ்க்கு போனாலோ இல்ல இவங்களை எங்க கிட்ட இருந்து குறுக்கு வழியில காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணாலோ இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டனை ஒரே ஒரு அழுத்தினா போதும், அஞ்சலியும் பைரவியும் பீஸ் பீஸ் ஆயிடுவாங்க. கார்த்திக் எங்களை காப்பாத்துங்க கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரமா வா கார்த்திக். ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக், சீக்கிரமா வா கார்த்திக் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களை காப்பாத்துங்க கார்த்திக். பயப்படாதீங்க, கார்த்திக் நல்ல பையன்தான், சீக்கிரமா உங்களை வந்து காப்பாத்திடுவான். என்ன கார்த்திக், இந்தா. நீ எங்க டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு இங்க வரியா இல்ல இந்த பாம்பு வெடிச்சு செதற போற உன் பொண்டாட்டி உடம்பையும் உன் அத்தை உடம்பையும்
அள்ளிக்கிட்டு போக போறியா? இல்ல இல்ல ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, நான் அங்க வரேன். அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்ப லொகேஷன் அனுப்புறோம். சீக்கிரமா உன்னுடைய சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வா. அஞ்சலி, பைரவி, 2 பேரும் கார்த்திக் வர வரைக்கும் அமைதியாரா என்ன? இல்ல தாச்சாயணி ஒரே அமுக்கு. பூ. ச்சே, அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணி இப்படி பண்ணுவாங்க நினைக்கவே இல்லையே. எங்க மேல அக்கறைப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்ப கடைசியில அத்தையும் அஞ்சலியும் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்களே. ச்சே, இவங்கள போய் நல்லவங்க நினைச்சு ஏமாந்துட்டேனே. எப்பதான் இவங்க நடிப்பை புரிஞ்சுக்க போற? உங்களால உனக்கு இன்னும் ஆபத்து இருக்குடா. அதை அனுபவிக்கிறப்பதான் உனக்கு யாருமா புரியும். அண்ணா அப்பவே சொன்னார், ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம யோசிக்காம ஏமாந்துட்டேன். நீ இன்னும் 20 நிமிஷத்துல இங்க வரலன்னா உன் பொண்டாட்டி, உன் அத்தை தோ இந்த பாம் வெடிச்சு செத்துருவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கௌதம் அண்ணனை விட்டா வேற வழி இல்லை. அவருக்கு விஷயத்தை சொல்லி பார்க்கலாம். கார்த்திக் எதுக்கு ஃபோன் பண்றான்? கௌதம், கௌதம், கௌதம் இங்க வாங்கல. இதோ வரேன். கௌதம் ஃபோன். எதுக்கு இப்படி கௌதம் கௌதம்னு கத்திக்கிட்டே இருக்க? கார்த்திக் தான் ஃபோன் பண்றான். கார்த்திக் எதுக்கு ஃபோன்? இவன் எதுக்கு கால் பண்றான்? வேற எதுக்கு? அன்னைக்கு நீ டாக்குமெண்ட்ல ஏதோ சைன் விட்டிருப்ப, அத போட சொல்லி கால் பண்ணி கேக்குறான். இல்லையே, எல்லா கழுத்தையும் அன்னைக்கே போட்டேனே. கட் ஆயிடுச்சு. அண்ணன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? கோவமா இருக்காரு போல இருக்கே. கௌதம், நீ போனை எடுக்காத. அவங்களோட சகவாசமே நமக்கு வேண்டாம். இல்ல ஜானு, என்ன விஷயம்னு கேட்டுறலாமே. கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது. சரி, நீ ஸ்பீக்கர்ல போடு. என்ன விஷயம்னு நாங்களும் கேக்குறோம். அண்ணா, எதுக்குடா ஃபோன் பண்ற? எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அடுத்து ஏதாவது பிரச்சனையை கொடுக்க போறியா? அண்ணா இல்லண்ணா. டேய், என்னடா ஆச்சு? ஏன் அழற? அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் அஞ்சலியும் பைரவியத்தையும் கடத்தி வச்சுக்கிட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்கண்ணே. என்னாச்சு கார்த்திக்? என்ன பிரச்சனை? எனக்கு என்ன என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. இப்ப நான் கையெழுத்து போடலன்னா எஸ்எஸ்கே சொன்னதை செஞ்சிருவானே. நீங்க தானே எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். டேய் சுமாரு, நீ அப்படியே உன் அண்ணன் அண்ணின்னு கூட பார்க்காம அவங்கள நாய் விரட்டுற மாதிரி வீட்ல இருந்து விரட்டினியே. அப்பெல்லாம் உனக்கு இந்த உறவு கண்ணுக்கு தெரியல. இப்ப மட்டும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அண்ணா நொண்ணான்னு சொல்லி உறவு கொண்டாட வரியா? உனக்கு வெக்கமே இல்லையாடா? இத பாரு, ஆண்டி அங்கிள்னு அவங்க கூட போய் சம்பந்தம் வச்சியே. அவங்களுக்கே போயிட்டு உன் சொத்தை எல்லாம் எழுதி கொடு. உன் பொண்டாட்டிய காப்பாத்து. அம்மா 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 ப்ளீஸ்மா, நான் ஆபத்துல இருக்கேம்மா. என்ன நோகடிக்காதீங்கம்மா. டேய், நோ கடிச்சது நாங்க இல்ல, நீ தான்டா. ஜானு, கொஞ்சம் அமைதியா இரு. டேய் கார்த்திக், இந்த பாரு, நீ கவலைப்படாத. நான் நிச்சயமா சொல்றேன், அஞ்சலிக்கும் பைரவி அம்மாக்கும் ஒண்ணாகாத நான் டேய் பாத்துக்கிறேன். கௌதம், என்னடா பேசிட்டு இருக்க? நீ என்ன இதெல்லாம் பண்ணணும்? ஜானு ஜானு, இரு. ப்ளீஸ் அத்தை, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. கார்த்திக், கார்த்திக், இங்க பாரு. எஸ்எஸ்கே இப்ப எங்கடா வச்சிருக்கான் உங்களை? அந்த இடத்தோட லொகேஷன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணே, சீக்கிரம் வந்து அத்தையும் அஞ்சலியும் காப்பாத்துங்கண்ணே. டேய் இங்க பாரு, பயப்படாத. நீ ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல எஸ்எஸ்கே சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிடு. டேய், அங்க போன உடனே டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பாம கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிக்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரிங்கண்ணா, நான் உடனே போறேண்ணே.
எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் சொத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு நமக்கு எவ்வளவோ சொன்னோம். கடைசியில நம்ம சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சரி, நான் கிளம்புறேன் ஜானு. டேய் இத பாரு, வேண்டாம் கௌதம், சொன்னா கேளு. அவங்க உன்னை அணு அணுவா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. நீ போகாத, மறுபடியும் உன் மனசு நோகடிப்பாங்க. சொன்னா கேளு, போகாத. இத பாரு ஜானு, இவன் தான் உன் தம்பின்னு கார்த்திக்க காட்டி காட்டி என்ன வளர்த்துட்ட ஜானு. அவன் இப்ப அண்ணா என்ன காப்பாத்துன்னு அழறானே, நான் என்ன பண்ணணும் ஜானு? இத பாரு, சரியோ தப்போ, நான் சம்பாதிச்ச சொத்தை கார்த்திக் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அது என் எதிர்க்கைக்கு போறதை என்னால அனுமதிக்க முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு தீராத கணக்கு ஒண்ணு அங்க இருக்கு. அதை இன்னையோட நான் தீர்த்துக்கிறேன். அந்த எஸ்எஸ்கேவை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. இன்னையோட அவன் சாப்டரை காலி பண்றேன். கௌதம், கௌதம், இனிமே எஸ்எஸ்கேவை நான் பாக்குற இடத்துல எல்லாம் அடிப்பேன். அவன் செஞ்ச தப்புக்கு சாவு ஒண்ணுதான் அவனுக்கு தீர்ப்பு. ஒருவேளை கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருந்தா? அத்தை, நானும் கௌதம் கூட போறேன் அத்தை. நீ எதுக்கு போற? ஒரு காரணம் இருக்கு, நான் வரேன் அத்தை. ஏய் இலக்கியா, ஐயோ, கடைசி ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ, மாமா வேண்டாமா, வேண்டாமா, ப்ளீஸ் மா, வேண்டாமா, ப்ளீஸ். தாட்சாயணி அவசரப்படாத. மாமா ப்ளீஸ் மா, வேண்டாமா. அஞ்சலி, கார்த்திக், அத்தை, ஏய் மண்டோ புடிடா, எஸ்எஸ்கே மரியாதை விட்டுரு. இல்ல இல்லனா என்னடா பண்ணுவ? ஏய் தம்பி, உன் பொண்டாட்டி உசுரு இப்ப எங்க கையில? கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு கார்த்திக், எங்களை காப்பாத்துங்க கார்த்திக். கார்த்திக், இது ஒரு கொலைகார கூட்டம். இவங்க சொன்னதை கண்டிப்பா செஞ்சிருவாங்க. எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறா. பயப்படாதீங்க அத்தை, நிச்சயமா அவர் வந்து நான் உங்களை காப்பாத்துவேன். அழாதீங்க. டேய், டைம் ஆகுது. உன் சொத்தையெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நீ அஞ்சலியும் பைரவியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ச்சே, சொத்துக்காக ரெண்டு பேரும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. அப்ப ரோட்ல நின்ன எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொண்ணு மாதிரி மருமக மாதிரின்னு சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பா? டேய், எல்லாம் நடிப்பு, டிராமா தான்டா. பிசினஸ்ல கௌதம் அழிச்சு நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச காயின் நீதான்டா. உன்னை கடத்தி கொன்னுட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உங்க சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நாங்க பிளான் போட்டோம். ஆனா உன்னை கொல்றதுக்குள்ள அந்த கௌதமும் இலக்கியாவும் உன்னை காப்பாத்திட்டாங்க. இல்லனா இன்னைக்கு நீ இப்படி என் முன்னால நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். சரி சரி, இவங்கிட்ட என்ன பேச்சு? எஸ்எஸ்கே, நான் அஞ்சலி பைரவிய பாத்துக்கிறேன். நீங்க உடனே கார்த்திகை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் நமக்காக ரெடியா இருக்கிற பத்திரத்துல கையெழுத்து வாங்குங்க. டேய் வா போலாம், வா. கார்த்திக், கார்த்திக், ஏய் என்னடா யோசிக்கிற? தப்பிக்கு ஏதாவது பிளான் பண்றியா? இங்க பாரு, உன் கம்பெனி உன் சொத்து எல்லாம் இன்னைக்கு என் கைக்கு வந்தாகணும். வரல அஞ்சலி, பைரவி, நீ மூணு பேரும் காலி ஆயிடுவி. வா போலாம், வா வா. ஆமா, ஏண்டா வெறுங்கையோட வந்திருக்க? சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னமே, அது எங்கடா? அந்த டாக்குமெண்ட்லாம் கார்ல இருக்கு. அப்ப வாடா போலாம், வாடா. எஸ்எஸ்கே இருங்க, சொன்னா கேளுங்க. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. உழைச்சு வாழாம இப்படி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன இவன்? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சொத்தை அனுபவிக்கிறதுக்காக என் கிட்டயும் அஞ்சலி கிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிச்சு கடைசியில எங்க கழுத்து எடுத்து துரோகம் பண்றீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா? டேய் வாய மூடுறா. நீ எல்லாம் துரோகத்தை பத்தி பேசாத. உன் மேல பாசத்தை காட்டின கௌதமோட சொத்தை ஏமாத்தி பிடுங்கிட்டு அவனை ரோட்ல அனாதரவா நிறுத்தினீங்க. அதை விட நான் பண்ணது பெரிய துரோகமாடா? இதோ இருக்காளி உன் பொண்டாட்டி அஞ்சலி. இவ தன்னோட சொந்த மாமா பொண்ணுன்னு கூட பார்க்காம இலக்கியாவ கட்டின புடவையோட வீட்டை விட்டு துரத்துனா. அதுக்கு பேர் என்ன? துரோகம் தானே? பைரவி தான் வளர்த்த புள்ள கௌதம காலி பண்றதுக்கு என் கூட சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எதிராக சதி பண்ணாலே, அதுவும் துரோகம் தானே? இப்படி மொத்த துரோகத்துக்கும் அத்தாரிட்டியா நீங்க இருந்துகிட்டு எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு, டேய் நீ தாண்டா வெக்கப்படணும், அவ தாண்டா வெக்கப்படணும், அவங்க தாண்டா வெக்கப்படணும். சரி சரி, டைம் இல்ல, சீக்கிரம் சொத்தையெல்லாம் எங்க பேருக்கு எழுதி கொடு. வா. ஏய் தாட்சாயணி, ஐயோ
அண்ணா வர்றதுக்குள்ள எஸ்எஸ்கே என்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவான் போல இருக்கே. புரியுதுல? டேய் வாடா. டேய் கூட்டு போங்கடா. போங்கறல்ல. போங்க. டேய் டேய் நீயா? டேய் டேய் நீங்க என்னடா பண்ற? டேய் அண்ணனை நான் தான் வர சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.